folks. நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் வீடியோ பண்ணதில்லை. இதான் முதல் வீடியோ. இது வரைக்கும் நம்ம வந்து மல்டிபிள் ஷார்ட் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் பேசிக்கலி அது வந்து நம்ம சென்னை பெங்களூர் சேலம் ட்ரிப் பண்ணப்போ சடனாக நம்ம சார்ஜிங் ஸ்டேஷனில் இருந்தப்போ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிடலாம் டக்குன்றதுனால நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ மூலியமாக வி ஷேர் தி எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த பர்டிகுலர் வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, ஈவி கார் மேலே ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக தான். நான் வந்து ரீசெண்டாக ஒரு 1 month ரீசெண்டாக ஒரு சென்னை ஹைதராபாத் விஜயவாடா சென்னை ட்ரிப் பண்ணியிருந்தேன். விச் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் 1800 to 1900 kilometers. அதில் நான் வந்து அரௌண்ட் ஒரு 13 ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணியிருந்தேன். அண்ட் when I started from my home 100%ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் ஐ தாட் ஐ டூ திஸ் டைம். ஸோ ஆஸ் ஐ செட், நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எனக்கு 100% சார்ஜ் இருந்தது. அண்ட் இது அரௌண்ட் ஒரு 13 times நான் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணியிருந்தேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 575% சார்ஜ் நான் வந்து பண்ணியிருக்கேன் இந்த ட்ரிப்பை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்கேரியஸ்ட் மொமெண்ட்டுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஆக்சுவலி ஒரு மொமெண்ட் இருந்தது. ஏன்னா நான் ஐ வாஸ் அபவுட் டு ரீச் விஜயவாடா அண்ட் அங்கே அந்த அமராவதி கேபிட்டலுக்கான ஒர்க் போயிட்டு இருந்தது. அண்ட் டோல்கேட்டில் வந்து யாருமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அந்த ரூட் தப்பாக கூகுள் காமிச்சதுனால பிளான் பண்ணி தான் நான் போனேன். ஐ தாட் நான் என்னோடய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது ஐ ஹாவ் லைக் 13% SOC or 14% SOC. But I ended up with 2% SOC. But fortunately the next day morning I was able to charge at Voltron. Actually Voltron charging network பார்த்தீங்கன்னா and Andhra and தெலுங்கானாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. லைக் சிமிலர் டு ஹவு வி யூஸ் டு கோ ஃபில் பெட்ரோல் அண்ட் டீசல். நம்ம வந்து இந்த பர்டிகுலர் வோல்ட்ரான் சார்ஜிங் நெட்வொர்க்கில் எப்படி இருந்ததுன்னா, நம்ம வந்து முன்கூட்டியே வாலெட்டில் பணம் போடணும் அப்புறம் தான் சார்ஜ் பண்ண முடியுன்ற மாதிரி இல்லை. நீங்கள் வந்து வண்டியை சார்ஜ் பண்ணலாம். அங்கேயே ஒரு அசிஸ்டண்ட் இருக்கார். அவர் வந்து அவரோட RFID கார்டை போட்டு நம்ம வண்டிக்கான சார்ஜிங்கை இனிஷியேட் பண்ணிவிட்டு முடிஞ்சப்பறம் நீங்கள் எதர் கார்ட்லேயோ இல்லை UPIலேயோ பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இது எனக்கு ஒரு சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் தே ஹேட் அ வெரி குட் லான்ச் ஃபெசிலிட்டி வேர் யூ கேன் ரெஸ்ட் ஃபார் சம் டைம். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னோடய ஹையஸ்ட் டாப்அப் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துல வந்து 8 to 100% பண்ணேன். அண்ட் அதுக்கான இன்ஃபோகிராஃபிக்ஸ் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். எந்த சார்ஜிங் நெட்வொர்க் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன், லைக் சார்ஜ் ஜோன் நிறைய இருந்தது கண்டிப்பாக. அண்ட் இந்த பர்டிகுலர் ட்ரிப்பில் நான் வந்து பாரத் பெட்ரோலியமோட இ-டிரைவ் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அது நான் நிறைய யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் இதுக்கு முந்தின ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் 14 rupees + GST தான். பட் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுறத விட இது ரொம்ப கம்மி. ஒன்லி கேட்ச் என்னென்னா, பாரத் பெட்ரோலியமோட இ-டிரைவில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ்ட் ஏரியா மேபி இருக்கும். பட் நீங்கள் டக்குன்னு ஒரு ஃபுட்டு எடுக்கணும், இல்லை ஒரு காஃபி டீ சாப்பிடலாம் அப்படின்னா அதுக்கு அங்கே உங்களுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு 200 kilometers ஓட்டிடுறீங்க, ஜஸ்ட் இறங்கி ஒரு ஸ்ட்ரெச் பண்ணணும், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், அப்படி ஒரு வாக் பண்ணணும் அப்படின்னா இந்த பிபி டிரைவ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சேலமில் சார்ஜ் பண்ணப்போ BCAF இருந்தது. அங்கே வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து காஃபி டீ எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் மற்ற இடத்துல நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ரிமோட்டாக தான் இருந்தது. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி பாரத் பெட்ரோலியம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அங்கேயும் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கிறது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரிப் வந்து சீம்லெஸ்ஸாக தான் இருந்தது. எக்ஸப்ட் ஃபார் தட் அந்த ஒரு இடத்துல விஜயவாடாவை தவிர அதை தவிர பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. எந்த ஆன்சைட்டியும் இல்லை. என்ன ஒன்றுனா, நம்ம எங்கே எப்பயுமே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வண்டி எடுக்கும்போது we should ensure we have 100% சார்ஜ். அது இருந்ததுன்னா க்ளீனாக பிளான் பண்ணலாம். அண்ட் அந்த ஒரு 200 kilometersல ஒரு பிரேக் எடுக்கணும். சரி, நான் வந்து ஒரு 70% SOC கன்சியூம் பண்ணியாச்சு, இந்த இடத்துல நான் கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணணும் அப்படின்றத என்ஷூர் பண்ணணும். இல்லை நான் வந்து இது வந்து இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம், இன்னொரு 50 kilometersல பார்த்துக்கலாம், அந்த ரிஸ்க் எடுக்காமல் இருந்து ப்ராப்பர் ஹோம்ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் பிளான் பண்ணலாம். இன்னொரு டிப் என்னென்னா, there are a lot of apps. நான் வந்து பார்த்திங்கன்னா PlugShare வச்சுருக்கேன். ஆப்வியஸ் EV வச்சுருக்கிறவங்க வந்து நிறைய DC ஃபார் சார்ஜிங் ஆப் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சடனாக நீங்கள் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் அந்த லொக்கேஷனில் தேடணுன்னா ஏதாவது ஒன்று கை கொடுக்கும். கண்டிப்பாக சார்ஜ் ஒன்று இருக்கலாம், இல்லை ஸ்டாட்டிக்கோட நெட்வொர்க்கில் இருக்கிற சார்ஜஸ் இருக்கலாம், ஜியோ பிபியோட சார்ஜஸ் இருக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாட்டிக்கில் வந்து பாரத் பெட்ரோலியம்கான இ-டிரைவுமே அவங்க நெட்வொர்க்கில் இருந்தது. ஸோ அதனால் என்னால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடிஞ்சுது.
ஸோ இதுதான் ஓவரால் சம்மரி. இந்த வீடியோலேயே அதுக்கான இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.